அல்லாஹ் மீது உறுதியான ஈமான் கொண்ட நிலையிலே இருந்தார்கள். பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்த பிறகு அல்லாஹு தஆலா உலகில் உள்ள அனைத்து பெண்களையும் விட அனைவரையும் விட அவரை நாம் தேர்வு செய்து கொண்டோம், தூய்மைப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் அவரை சிறப்பித்தான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்கள் தனியாக வசித்து வந்த போது இறைவன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரிடம் மனிதனுடைய தோற்றத்திலே அனுப்பி அவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போவதாகவும் அல் மசீஹு ஈஸா இப்னு மரியம் என்கிற பெயர்தான் அவருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றும் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். அதை கேட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து, எந்த மனிதனும் என்னை தீண்டாத நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவர்கள் வானவரிடத்திலே கேட்டபோது, அல்லாஹ் நாடினால் இவ்வாறுதான் குழந்தை பிறக்கும் என்று இறைவனுடைய ஆற்றலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி வரை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதற்கு பிறகு நடந்த செய்திகளையும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு விரிவாக சூரா மரியமிலே இறைவன் பேசுகிறார். அல்லாஹு தஆலா அவருக்கு எவ்வாறு குழந்தை பிறந்தது என்கிற செய்திகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் விளக்குகிறார். இன்னமல் மசீஹு ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக ஈசா அவர்கள் நம்முடைய நபியாக அவர் இருக்கிறார். கலிமத்துஹு அல்காஹு இலா மரியம் வ ரூஹும் மின்ஹு, நம்முடைய வார்த்தையை நாம் அவரிடத்திலே போட்டோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே நமது வார்த்தையாக அவரை நாம் போட்டோம், நமது உயிரை அவருக்கு ஊதினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு குழந்தையாக அவரை தந்தான், அவரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கருவுற்றார்கள் என்கிற செய்தி இறைவன் சொல்லும் போது, நமது வார்த்தை அவர், நமது உயிரை நாம் ஊதினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அவர்கள் கருவுற்ற இருந்த நிலையிலே அவர்கள் கருவுற்ற நிலையிலே மனிதர்களை விட்டு ஒதுங்கி தனியாக வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு அவர்களுக்கு கடுமையான பிரசவ வலி வருகிறது. குறிப்பிட்ட மாதங்கள் கடந்த பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அவர்கள் ஒரு பேரீச்சம் மரத்தினுடைய அடிப்பாகத்திலே இருக்கிறார்கள். தன்னந்தனியாக இருந்தாங்க, யாரும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த வழி வந்து விடுகிறது. அப்ப யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு மரத்திற்கு அடியில், பேரிச்சம் மரத்திற்கு அடியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வலியை தாங்க முடியாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், காலத் யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா, நான் இந்த வேதனை எனக்கு ஏற்படுவதற்கு முன்னாலேயே மரணித்திருக்க வேண்டுமே, எனக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று அந்த பிரசவ வலியினுடைய வேதனையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்க முடியாமல் அவர்கள் இவ்வாறு சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். பிரசவ வலி என்பது உலகத்தில் ஒரு மனிதன் அவன் அனுபவிக்கக்கூடிய வழியிலே மிக வேதனையானதாகவும் மிக உச்சபட்சமானதாகவும் இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் மரணிக்கும் போதுதான் அவனுடைய உடல் அதிகமான வேதனையை அனுபவிக்கிறது மௌத்தாகும் போது. அதற்கு முந்தைய நிலை என்று பார்க்கும்போது பல வழிகளை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய குழந்தை அவர்கள் பெற்றெடுக்கும் போது படுகிற வழிதான் மனிதர்கள் படுகிற வேதனையிலே மிக அதிகமான ஒரு வழி என்று ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுகிறார்கள். அந்த வேதனை என்பது தாங்க முடியாத ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போதும் கூட, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்து நாம் வலியுறுத்துகிறோம். நல்லது செய்ய வேண்டும் என்று, நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று மனிதர்களுக்கு நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய தாயும் மிக பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டவளாக, மிக வலியை சுமந்தவளாக, கடுமையான கஷ்டத்தோடு தான் தன் குழந்தை அவள் பெற்றெடுக்கிறாள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இறைவன் மனிதனுடைய வேதனையிலே எது அதிகமானது என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். ஒரு தாய் தன் குழந்தையை பிரசவிக்கும் போது அவளுக்கு ஏற்படுகிற வலி என்பது அதிகமானது. வலியோடு தான், வேதனையோடு தான், பல துன்பத்தோடு தான் அந்த குழந்தை அவள் பெற்றெடுக்கிறாள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அந்த ஒரு சூழலை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறாங்க. பிரசவ வலி என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிற அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, இந்த நிலை எனக்கு ஏற்படுவதற்கு முன்னால் நான் மரணித்திருக்க வேண்டுமே, அல்லது எனக்கு இந்த வேதனை மறக்கடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வலியை தாங்க முடியாதவர்களாக அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்கிறான். ஒரு மலக்கை இறைவன் அனுப்பி அந்த மரத்திற்கு அடியிலிருந்து ஒரு மலக்கினுடைய குரல் கேட்கிறது. ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, அந்த மரத்திற்கு பேரிச்ச மரத்திற்கு அருகில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த மரத்தினுடைய அடிப்பாகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை இறைவன் அறிவிப்பு செய்ய சொல்கிறான், அல்லாஹ் தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்படாதீங்க, பொறுமையோடு இருங்க, அல்லாஹ் உங்களுக்காக இந்த இடத்திலே உங்களுக்கு நீர் ஊற்றை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த இடத்துல ஒரு தண்ணீர் ஊற்றை அல்லாஹ் உருவாக்குகிறான். மரத்திற்கு அடியில எதுவுமே அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இவங்களுடைய வேதனை அல்லாஹ் லேசாக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு இறைவன் தண்ணீர் புகட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே இறைவன் வானவரை கொண்டு அங்கே ஒரு நீரூற்றை அல்லாஹ் உருவாக்குகிறான். அந்த மலக்கு வந்து அவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம் என்கிற ஆறுதலையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் இந்த பேரிச்சம் மரத்தை உழுக்குங்கள், மரத்திலிருந்து உங்களுக்கு பேரித்தம்பழங்கள் கிடைக்கும், அதை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஃபகுலி வஷ்ரபி, நீங்க அந்த பேரிச்சம் பழத்தையும் சாப்பிடுங்க, மேலும் அந்த தண்ணீரை நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள். அப்ப அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பெற்றெடுத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. அவங்க குழந்தையை பெற்றெடுத்த பிறகுதான் அவங்க மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும், மேலும் அந்த பேரித்தம் பழங்களை சாப்பிட வேண்டும் என்றும், அது உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கண் குளிர்ச்சியை நீங்க அடைந்து கொள்வீர்கள், நிம்மதி அடைவீங்க என்று அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வேதனையை குறைப்பதற்காக வேண்டி இப்படியான உதவியும் இறைவன் செய்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா அவங்க குழந்தையை பெற்றெடுத்த பிறகு இன்னொரு செய்தியும் இறைவன் சொல்கிறான், ஃபஇம்மா தரியன்ன மினல் பஷரி அஹதா, நீங்கள் யாரேனும் மனிதர்களை பார்த்தால், குழந்தை பெற்றெடுத்த பிறகு யாராவது மனிதர்கள் உங்களை பார்த்தால், ஃபகுலி இன்னி நதர்து லிர்ரஹ்மான், நீங்கள் சொல்லிவிடுங்கள், நான் எனது இறைவனுக்காக நோன்பு நோற்பதாக நேர்ச்சி செய்து வைத்திருக்கிறேன். என்ன நோன்பு? நான் யாரிடமும் பேச போவது இல்லை என்கிற ஒரு நோன்பை நான் நேர்ச்சியாக வைத்திருக்கிறேன் என்று மனிதர்களை யாராவது பார்த்தால் நீங்க இந்த செய்தியை சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா இப்படி மனிதர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுக்கிறான் மலக்கை கொண்டு. அப்ப அதையும் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. எந்த மனிதத்திலும் பேசாமல் அவர்கள் நான் பேசாமல் இருப்பேன், இவ்வாறு நான் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு வேற எதையும் பேசக்கூடாது, நான் நோன்பு நோக்கிறேன் என்கிற அந்த தகவலையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இவ்வாறு அவங்களுடைய இபாதத்துகள் இருந்திருக்கிறது. நம்முடைய காலத்தில் நோன்பு என்பது காலை முதல் நாம மகரிப் வரை, ஃபஜர் முதல் மகரிப் வரை சாப்பிடாமல் இருக்கிறோம். அன்றைக்கு இருந்த ஒரு நடைமுறை, ஒரு வணக்கத்தை அல்லாஹ் சொல்லும் போது நோன்பு என்பது அவர்களுடைய காலத்துல இப்படியான ஒரு வணக்கமாக மனிதனிடத்துல பேசாமல் இருப்பதாக அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறான். இப்ப அதை அவங்க அல்லாஹ் இவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குழந்தையாக இருந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஒரு உயர்வான இடத்தில் தங்க வைக்கிறான். வஜஅல்னா இப்ன மரியம வம்மஹு ஆயாத்தன், நாம் மரியம் அவர்களையும் அவருடைய மகனாக இருந்த ஈசா அவர்களையும் நாம் மனிதர்களுக்கான ஒரு அத்தாட்சியாக சான்றாக ஆக்கினோம், அவர்களை நிம்மதியாகவும் ஒரு நீரூற்று இருக்கும் பகுதியிலே உயர்வான இடத்திலே அவர்களை நாம் தங்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப சில காலம் அவங்க மீண்டும் தங்களுடைய குடும்பத்தாரை வந்து பார்க்காம குழந்தை பெற்றெடுத்த பிறகு அல்லாஹ்வினுடைய கட்டளையின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு உயர்வான இடத்தில் வாழ்றாங்க. அங்கே அவங்களுக்கு தேவையான நீரூற்று இருக்கிறது, அங்கே அவங்களுக்கு தேவையான வசதியும் அல்லாஹ் தஆலா செய்து கொடுத்து விடுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கை குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க சில காலம் தான். அதற்கு பிறகு மீண்டும் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையோடு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஊருக்கு வராங்க. தன்னுடைய குடும்பத்தாரிடம் வருகிறார்கள், மக்களிடம் வருகிறார்கள். ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு, அவரை சுமந்தவராக கையிலே குழந்தை வைத்த நிலையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊருக்கு வந்த போது காலு யா மரியம் லகத் ஜித்தி ஷையன் ஃபரியா, மரியமே என்ன ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாய், மிக மோசமான ஒரு வேலை, ஒரு செயலை செய்து விட்டாய் என்று அந்த மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகிறார்கள். அப்போது இன்னொரு வார்த்தை சொல்லியும் அவங்களை அழைக்கிறாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூன் சகோதரியே, மாக்கான அபூக்கி, உங்களுடைய தந்தையும் இவ்வாறு தீயவராக இருந்தது கிடையாது, நீங்கள் ஏன் இப்படி நடத்தை கெட்டவராக மாறிவிட்டீர்கள், உங்களுடைய தந்தையும் இவ்வாறு, உங்களுடைய குடும்பத்தில் யாரும் இவ்வாறு இருந்தது கிடையாது என்று அவர்களை அழைக்கும் போது ஹாரூனின் சகோதரி என்ற சொல்லை பயன்படுத்தி அந்த மக்கள் அழைக்கிறார். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல் அவதூறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண்ணின் மீது ஒழுக்கத்திற்கு மாற்றமான அவதூறை சொல்லி அவர்கள் கடுமையான விமர்சனம், உங்களுடைய
குடும்பத்தில் உங்களுடைய தந்தை இவ்வாறு இருந்தது கிடையாது, உங்களுடைய தாயாரும் இவ்வாறு நடத்தை கெட்டவளாக இருந்தது கிடையாது என்றெல்லாம் அவங்கள பேசுறாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவ்வாறு ஹாரூனின் சகோதரி என்று அழைக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திக்கு ஒரு கூடுதலான விளக்கம் கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னா நஜ்ரான் அப்படிங்கிற ஊருக்கு அவர் சென்றிருந்தார். அங்க அவர் போகும்போது கிறிஸ்தவர்கள் அவர் பார்க்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு இந்த சூரா மரியம் தெரிந்திருக்கிறது. சூரா மரியம்ல யா உக்த ஹாரூன் என்று இவ்வாறு குர்ஆன் ஆயத்தை நபி அவர்கள் ஓதியதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சஹாபி இடத்துல கேட்கிறாங்க, இவர் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்திருக்கிறார், மதீனாவிலிருந்து இவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தவர்கள் இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஹாரூன் என்பவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பல ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறதே, எப்படி இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல முடியும், எப்படி ஹாரூன் சொல்ல முடியும் என்று அவர்கள் அந்த நஜ்ரான் என்கிற பகுதியிலே வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல இந்த டவுட்டை கேட்கிறாங்க, இந்த சந்தேகத்தை கேட்கிறாங்க. அவருக்கு பதில் தெரியல. அவர் மதீனாவிற்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இவ்வாறு நஜ்ரான் என்கிற ஊருக்கு போயிருந்தேன், அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் குர்ஆனினுடைய இந்த சூரா மரியம்ல வரக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லி இடத்துல சந்தேகம் கேட்டார்கள், நான் என்ன பதில் சொல்வது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை அந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் நபிமார்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் நல்லடியார்களாக இருந்தார்களோ அவர்களின் பெயர்களை அவர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு சூட்டிக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரருக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது. ஹாரூன் என்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரின் பெயர் சூட்டப்பட்டது. இது உண்மையான அந்த ஹாரூன் கிடையாது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரருக்கு இந்த பெயர் அவர்கள் வைத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கிறார். அப்போ இந்த விளக்கத்தை நாம் முஸ்லிம்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபியாக அல்லாஹ் அனுப்பிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த சூரா மரியம்ல வரக்கூடிய மரியமின் ஹாரூனின் சகோதரியே என்ற அந்த சொல்லுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இவங்க இஸ்ரவேல் சமுதாயத்துலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் பிறக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இவங்களுக்கு ஏற்கனவே ஹாரூன் என்கிற சகோதரர் இருந்ததின் காரணமாக தான் அந்த வார்த்தையை சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப இப்படி கடுமையான விமர்சனம் பண்றாங்க. அவங்க குழந்தைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்து விட்டு ஊருக்கு வந்த போது, உங்களுடைய குடும்பத்தில் யாரும் இப்படி இருந்தது கிடையாது, உங்களுடைய தந்தையார் தீயவர் கிடையாது, உங்களுடைய தாயாரும் ஒழுக்கமற்றவர் கிடையாது என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஊர் மக்கள் எல்லாம் கடுமையான வார்த்தை சொல்லி விமர்சனம் பண்றாங்க. அதற்கு அடுத்த அந்த நேரத்துல அவங்க பேசல, அவங்க தான் பேச மாட்டாங்களே, அவங்க ஒரு செய்கை பண்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கை குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் சுட்டி காட்டுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, காலும் கைஃபனு கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டில் குழந்தையாக இருக்கக்கூடிய இவர் எப்படி பேசுவார் என்று அவங்க திரும்பியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைக்கிறார். கால இன்னி அப்துல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது, நான் அல்லாஹ்வின் அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், வஜஅல்னி நபியா, இறைவன் என்னை நபியாகவும் அனுப்பி இருக்கிறான். எப்ப பேசுறாரு இத? கை குழந்தையாக இருக்கும்போது, பச்சிலம் குழந்தையாக இருக்கும்போது, தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு கிதாபை வேதத்தையும் இறைவன் தந்திருக்கிறான். வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை பெற்றவனாக, அருளை பெற்றவனாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். மேலும் அல்லாஹ் எனக்கு சில கட்டளைகளையும் சொல்லியிருக்கிறான். என்ன கட்டளை? வௌசானி பிஸ்ஸலா வஸக்கா மா தும்த ஹய்யா, நான் பூமியிலே உயிரோடு வாழும் வரை தொழுகையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு இவ்வாறு வசியத் செய்திருக்கிறான், இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று தொட்டியில் குழந்தையாக இருக்கும்போது இதையும் சொல்லுகிறார். மேலும் அவர் குறிப்பிடுகிறார், அல்லாஹ் எனக்கு இன்னும் சில விஷயங்களை நான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். வாலிதத்தி, என்னுடைய தாய்க்கு நான் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வலம் யஜால்னி ஜப்பாரன் ஷக்கியா, மேலும் அல்லாஹு தஆலா என்னை முரடனாகவும் ஆணவக்காரனாகவும் இறைவன் என்னை ஆக்கவில்லை என்று இதையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம உமூத், நான் பிறந்த நேரத்திலும் நான் மரணிக்கும் நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய அமைதியும் அருளும் என் மீது இருப்பதாக அல்லாஹ் சொன்னான். வ யௌம உபாசு ஹய்யா, மீண்டும் நான் உயிர்ப்பிக்கப்படும் அந்த நாள் வரும் வரை
அல்லாஹ்வினுடைய அந்த அருளும் இறைவனுடைய அந்த சலாமும் என் மீது இருப்பதாக அல்லாஹ் சொன்னான் என்று தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது, பச்சிலம் குழந்தையாக இருக்கும்போது அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார். அப்ப இதான் உண்மை என்பதை அவர் எடுத்து சொல்கிறார். அல்லாஹ் ஏற்கனவே நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இவர் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பேசுவார், இவர் பெரியவராக ஆகும் போதும் பேசுவார் என்று அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தார். இறைவன் அல்லாஹு தாலா என்ன முன்னறிவிப்பு செய்தானோ அது அப்படியே நடக்கிறது. அப்ப அவர் தான் யார் என்பதை அல்லாஹு தாலா அவர் குழந்தையாக இருக்கும் போதே அவரை கொண்டு அந்த மக்களுக்கு, தன்னுடைய தாயாரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விமர்சனம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறார். இந்த செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ذَلِكَ ஈஸா இப்னு மரியம், இவர்தான் ஈஸா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசாவாகார். மேலும் வகவுலுல் ஹக், இவர் நம்முடைய உண்மையான கூற்றுக்கு சொந்தக்காரர் இவர்தான், இது நம்முடைய உண்மையான சொல்லாகும் என்று சொல்லி அல்லாஹு தாலா அவர்கள் எதிலே சந்தேகமாக இருந்தார்களோ அதை விட்டு இதுதான் நம்முடைய உண்மையான கூற்று என்று அல்லாஹு தாலா அவரை பற்றியான செய்தியை சூரா மரியமிலே நமக்கு பெரும்பகுதி அவர் பிறந்ததிலிருந்து தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பேசிய செய்தி வரை அல்லாஹ் நமக்கு சொல்லி முடிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பேசிய செய்தியை சொல்லும் போது 3 குழந்தைகள் தான் பச்சிலம் குழந்தையாக இருக்கும் போதே பேசி இருக்கிறார்கள். அதுல ஒருவர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மற்றொரு 2 குழந்தைகள் யார் என்றால், ஒரு 2 சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சம்பவத்தை நாம முழுமையா சொல்ல போறதில்லை. அந்த சம்பவத்தினுடைய அடிப்படை மட்டும் உங்களுக்கு நினைவூட்டுறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுரைஜ் என்கிற ஒரு நல்லடியார் நமக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் இருந்தார். அவரை பற்றி ஒரு தவறான அவதூறு சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த ஒரு குழந்தை அல்லாஹ் அவர் பேச வைத்து அவரை நல்லவர் என்று இறைவன் அறிவிப்பு செய்ய சொன்னான். அப்ப ஜுரைஜ் என்கிற ஒரு நல்லடியார், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நல்லடியார். அதே மாதிரி பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு மோசமான, முரட்டுத்தனமான, கொடூரமான ஆட்சியாளன் இருந்தான். ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்த நேரத்துல அந்த ஆட்சியாளர் அவன் குதிரையில போகும்போது அந்த தாய் தன் குழந்தைக்காக இவரை போல, இந்த ஆட்சியாளரை போல என் குழந்தையும் இந்த சமுதாயத்திலே வளர வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக அந்த குழந்தை பேசியது, இறைவா இந்த ஆட்சியாளனை போல் என்னை ஆக்கிவிடாது என்று அந்த குழந்தை பேசியதாக நபிகள் நாயகம். நீண்ட சம்பவம் நாம சுருக்கத்தை சொல்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த 3 நபர்கள் தான் குழந்தையாக இருக்கும்போது பேசினாங்க. அதில் ஒருவர் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவரை பற்றியான இன்னும் பல செய்திகளை, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான வார்த்தைகளை நமக்கு குர்ஆன்ல இன்னும் வெவ்வேறு இடங்கள்ல இறைவன் பேசுகிறான். சூரா மாயிதாவினுடைய 46வது வசனம், வகஃபைனா அலா ஆசாரிஹிம் பிஈஸா இப்னு மரியம் முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினத் தௌராத் வஆதைனாஹுல் இன்ஜீல ஃபீஹி உதவ் வ நூரா. நாம் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய அடிச்சுவட்டிலே ஈசாவையும் பின்தொடர செய்தோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பேசி வருகிறான். அதை முடித்துவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லும் போது, நாம் அவர்களுடைய வரிசையிலே இந்த பனு இஸ்ரவேல் மக்களுக்கு ஈசா நபி அவர்களை, மரியமின் மகன் ஈசா அவர்களை நபியாக நாம் தேர்வு செய்தோம். முந்தி சென்ற வேதமான தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் நாம் இவரை அனுப்பினோம். வாத்தைனாஹு அல் இன்ஜீல, இவருக்கு இன்ஜீல் என்னும் வேதத்தையும் கிதாபையும் நாம் கொடுத்தோம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிதாபினுடைய பெயர் இன்ஜீல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தினுடைய பெயர் தௌராத். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர் தௌராத்தையும் உண்மைப்படுத்துவார், மேலும் இன்ஜீல் என்னும் வேதத்தையும் ஒரு கொடுத்தோம். அது எப்படிப்பட்ட வேதம்? ஹுதன், நேர் ஒளி காட்டும், நூரன், அது ஒளியாக இருக்கும், முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினத் தௌராத், மேலும் தௌராத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களையும் அது உண்மைப்படுத்தும். வஹுதன் வ மவ்இஸத்தன் லில் முத்தகீன், நேர்வழியாகவும் இறையச்சம் உடையவர்களுக்கு அந்த இன்ஜீல் என்கிற வேதம் அது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அறிவுரையாகவும் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இன்ஜீல் என்னும் வேதத்தை கொடுத்தோம். அது முந்திய வேதமான தௌராத்தை உண்மைப்படுத்தும் என்று அவருக்கு கொடுத்த வேதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். மேலும் அவருக்கு அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் போது, யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, இவருக்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தோம். தௌராத்த வல் இன்ஜீல, தௌராத்தையும் இவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். வல் இன்ஜீல, இன்ஜீலையும் சொல்லிக் கொடுத்தோம். ஒரே ஒரு நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா முந்திய வேதத்தையும் முழுமையாக அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறார். மற்ற நபிமார்களுக்கு முந்தி கொடுக்கப்பட்ட வேதங்களை பற்றி தெரியும், ஆனா அந்த வேதத்தினுடைய செய்திகள் முழுமையா அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்.
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா தௌராத்தையும் முழுமையாக இறைவன் சொல்லி தந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட கிதாப் என்பது இஞ்சில் தான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை பற்றியான இல்மையும் அல்லாஹ் நாம் ஈசா அவர்களுக்கு கொடுத்தோம் என்று இறைவன் அவருடைய சிறப்பை நமக்கு பேசுகிறான். மேலும் அல்லாஹ் தஆலா அவரை பற்றி சொல்லும் போது, வைதுகால ஈசா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயில் இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் முஸத்திக்கன் லிமா பைன யதைய மினத் தௌராத். நான் இஸ்ரவேல் சமுதாய மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களின் ஒருவனாக இருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தின் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ் என்னை நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதராக இறைவன் அனுப்பியிருக்கிறான். மேலும் அவர் சொல்கிறார், அஹ்மத், மேலும் எனக்கு பிறகு ஒரு நபி வரப்போகிறார், அவருடைய பெயர் அஹ்மத். அவரை பற்றி எடுத்து சொல்வதற்காக வேண்டி நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். யாரு அஹ்மதுனா? யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல அவர் பனு இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பப்பட்ட போதே ரசூலுல்லாஹ் முஹம்மது என்கிற அஹ்மது என்கிற பெயர் கொண்டவர் உங்களுக்கு நபியாக வரப்போகிறார், உலகத்தில் நபியாக வரப்போகிறார் என்கிற முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்பாகவே அவரை பற்றி அவருக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லிவிட்டார். அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹை பற்றி சொல்ல, ரசூலுல்லாஹுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. முஹம்மது என்பது நபி அவருடைய உண்மையான பெயர். அதுல மற்றொரு உண்மையான பெயர் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அஹ்மத் என்கிற இந்த பெயரும் ஆகும். அப்ப அதையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், எனக்கு பின்னால் வரப்போகிற அஹ்மத் என்கிற பெயர் கொண்டவரை பற்றியும் நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். ஃபலம்மா ஜாஹும் பில் பையினாத், அவர்களுக்கு தெளிவான சான்றை அந்த பனி இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொண்டு வந்த போது, காலு ஹாதா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியம் என்று அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த வேதத்தை இஞ்சிலை மறுத்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த ஓரிரை கொள்கையும் அவர்கள் மறுத்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய மோசமான அந்த பலவீனத்தை, அவர்களுடைய அந்த குஃப்ரியத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இஸ்ரவேல் என்கிற இந்த சமுதாயம் மட்டும்தான். எங்க இவங்களுடைய வரலாறு ஆரம்பிக்குது? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இவங்களுடைய வரலாறு துவங்குகிறது. அவருடைய வாரிசுகளாக வந்தவர் தான் இந்த பனு இஸ்ரவேல் மக்கள். அல்லாஹு தஆலா பூமியில வேற எந்த உம்மத்திற்கும் செய்யாத ஏராளமான நியமத்துகளை இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்றால் இந்த பனு இஸ்ரவேல் மக்கள் தான். இவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா அதிகமான நபிமார்களையும் வேதங்களையும் பல அற்புதங்களையும் அவர்கள் துனியாவில் வாழும் போதே எல்லாம் நிகழ்த்தியும் காட்டினார். ஆனால் பூமியிலே அல்லாஹ் உருவாக்கிய சமுதாயத்திலே மிகவும் மட்டமான நன்றி கெட்ட சமுதாயம் என்றால் இந்த பனு இஸ்ரவேல் மக்கள் தான். குர்ஆனினுடைய பல செய்திகளில் இருந்து சாராம்சத்தை உங்களுக்கு நாம் சுருக்கமா சொல்கிறோம். அந்த நன்றி கட்ட குணம் தான், அந்த குஃப்ரியத்து தான் இன்றைக்கு இருக்கிற அந்த யகூதிகளுக்கும் அப்படியே தொடர்கிறது. இவர்கள் எப்போதும் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். பல நபிமார்களை பார்த்த சமுதாயம், பல நபிமார்களை அநியாயமாக கொன்ற சமுதாயம் இவர்கள் தான். அநியாயமாக கொலை செய்தார்கள். பல அல்லாஹ்வினுடைய அருக்கொடைகளை நேரடியாக பார்த்தும் கூட நம்ப மறுத்த மோசமான நன்றி கெட்டவர்கள் இவர்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கடுமையான அதாவையும் நாம் தந்ததாக குர்ஆனினுடைய பல வசனங்கள்ல இறைவன் குறிப்பிடுகிறார். அப்ப இவ்வளவு தெளிவான வார்த்தைகளோடு, அதுவும் தொட்டில் குழந்தையாக அல்லாஹ் இவரை பேச வைத்தான். அப்ப இவங்க நம்பணுமா இல்லையா இவர் தான் நபின்னு? அப்ப கூட அவங்க நம்பல. கண்கூடாக பார்க்கிறாங்க. ஆனாலும் இவரை ஏற்றுக்கொள்ளாமல் இவர் கொண்டு வந்த கிதாபையும் இவர் சொல்லக்கூடிய ஹக்கையும் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் சூனியம், இதெல்லாம் பொய்யானது என்று விமர்சனம் பண்றாங்க. அல்லாஹு தஆலா மேலும் அவர்களை பற்றி இறைவன் பேசுகிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில முஅஜிசாத் எந்த நபிக்கும் கொடுக்காது அல்லாஹ் கொடுத்தான். ரசூலன் இலா பனி இஸ்ராயில், இவர் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதராவார். அப்ப அவர் போய் சொல்லுகிறார் தன் சமுதாயத்திற்கு, அன்னி கத ஜித்துக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடமிருந்து சில சான்றுகளோடு நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். நான் ஒரு பறவையை அதை களிமண்ணால் வடிவமைத்து அதில் நான் ஊதினேன் என்றால் அதற்கு உயிர் வந்துவிடும். அல்லாஹ் அவர் கொடுத்த ஒவ்வொரு அற்புதங்களையும் சொல்லும் போது சொல்லுகிறார், இதுனில்லா, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு நான் அதை செய்வேன். அவருக்கே அந்த ஆற்றல் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அந்த சக்தி கிடையாது. ஒரு களிமண்ணை பறவை போல வடிவமைத்து ஊதினால் எப்படி உயிர் வரும்? எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அதை அவர் சொல்லும் போது அல்லாஹ்வினுடைய குவத்தையும் சேர்த்து சொல்லுகிறார், இதுனில்லா, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அதை நான் செய்வேன். மேலும் கண் தெரியாமல் பார்வையற்று இருக்கக்கூடியவர்களும் தொழு நோயாளிகளாக தோல் நோயாளிகளாக இருக்கிறார்களே அவர்களுக்கும்
நான் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அவருடைய அந்த நோயை நான் குணப்படுத்துவேன், பார்வை வர வைப்பேன், அவருடைய தொழுநோயை நான் போக்குவேன், மேலும் மௌத்தா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன் பீதன் இல்லா. அப்போதும் சொல்லுகிறார் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு தான், என்னுடைய தனி ஆற்றலால் கிடையாது, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு நான் இந்த மோஜிசாத் இந்த அற்புதங்களை எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், உன் அபிவுக்கும் பிமா தக்குலோன், நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுகிறீர்கள் அதையெல்லாம் நான் அறிவித்துக் கொடுப்பேன். சாப்பிடுவது மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களுடைய வீட்டிலே எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் நான் பார்க்காமலே உங்களுக்கு அறிவித்து விடுவேன். எல்லாம் இதன் இல்ல அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு என்று ஒவ்வொரு இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகளை அந்த அற்புதத்தை அவர் எடுத்து சொல்கிறார். முதல் விஷயம் உயிர் கொடுப்பார். பறவை, அதாவது ஒரு களிமண்ணை வடிவமாக பறவை போல உருவாக்கி அதை ஊதும் போது உயிர் வந்துவிடும். அதே போல பார்வையற்றவர்களுக்கு குருடர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும், தொழுநோயாளிகளுக்கு அந்த நோயை சரிப்படுத்த முடியும், மரணித்தவர்களை உயிராக்க முடியும். அதுபோல மறைவான விஷயங்கள், குறிப்பாக மக்கள் அவருடைய உம்மத்திலே என்ன சாப்பிடுகிறார்கள், வீட்டிலே எதை அவர்கள் பாதுகாத்து உணவாக வைத்திருக்கிறார்கள் என்பதையும் இவர் பார்க்காமல் அறிவிக்க முடியும் என்பதை இதுவெல்லாம் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னஃபி தாலிக ஆயாத்தன் லக்கும், அல்லாஹ் இதை சொல்லும் போது இதை இத்தனை விஷயம் சொல்லிவிட்டு இதையெல்லாம் உங்களுக்கான சான்றாகும். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தால், நம்பிக்கை கொண்டிருந்தால் இதுவெல்லாம் உங்களுக்கான அத்தாட்சியாகும் என்று தன்னுடைய உம்மத்தாருக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா அவருக்கு இத்தனை அற்புதங்களை தந்தான். இதையெல்லாம் நான் செய்வேன் என்று அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார். இன்னும் சில ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா இறைவன் அவர் செய்தார் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். சூரா மாயிதாவினுடைய 110வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது இந்த 5 விஷயங்களையும் அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு நான் செய்தேன். அதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் நினைவூட்டுகிறான். இது காலல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், ஈசா அவர்களே, நாம் உங்களுக்கும் உங்களின் தாயாருக்கும் செய்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள். உங்களை நாம் ரூஹல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நாம் உங்களை பலப்படுத்தினோம். நீங்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது மக்களிடத்திலே பேசினீர்கள். உங்களுக்கு நாம் ஞானத்தையும் மேலும் கித்தாபையும் உங்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம், தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த செய்தி எல்லாம் சொல்கிறான். அப்படி சொல்லும் போதுதான் நீங்கள் பறவையாக களிமண்ணில் ஒன்றை படைத்து உயிர் கொடுத்தீர்கள், அதை நினைத்து பாருங்க. அவர் செஞ்சதை எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு இதையெல்லாம் நீங்களும் நினைத்து பார்க்க வேண்டும். இது நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருக்கும் அவருடைய தாயாருக்கும் இறைவன் செய்த அனைத்து நியமத்துகளையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த அற்புதத்தை போல வேற எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. வேற எந்த மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா இப்படியான மனித சக்தியை தாண்டி உயிராக்கக்கூடிய அந்த ஆற்றலையோ, நோயை நீக்கக்கூடிய அந்த ஆற்றலையோ, தொட்டு கண் பார்வை வர வைக்கக்கூடிய இந்த சக்தியை அல்லாஹ் தஆலா தரல. ஆனா இந்த குர்ஆன் ஆயத்துகளை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஒரு கூட்டம் வணங்குகிறார்கள், அல்லது அவர் கடவுளின் குமாரன் என்று சொல்லுகிறார், கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதம் படித்தவர்கள், பாதிரியார் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களை ஏமாற்றுவதை நீங்க பார்க்கலாம். இவர்கிட்ட வாங்க, பார்வை இல்லாதவரை இவர் பார்வையாக்கி விடுவார், ஆண்டவரின் நாட்டத்தால் இவர் பார்வை கொண்டு வருவார் என்று சொல்றாங்க, வீடியோவா பரப்புறாங்க. அப்படி சில பேரை செட்டப் பண்ணி என்ன பண்றாங்க, கண் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு சில பேர் வராங்க. அவரு பாதிரியார் அந்த கண்ணை அவங்களை தொட்ட உடனே அப்படியே ஐயோ இத்தனை வருஷம் எனக்கு பார்வை இல்லையே, பார்வை வந்து விட்டது என்று அவங்க சந்தோஷம் வர்ற மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் வீடியோக்கெல்லாம் பரப்புறாங்க. அப்ப இப்படி மக்களை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மோஜிசாத், இந்த அற்புதங்களை மனிதர்களுக்கு இருப்பதாக இன்றைக்கு மக்களை ஏமாத்துறாங்க. அது வேறு மதத்தில் இருக்கக்கூடியவர் அப்படி ஏமாற்றினாலும் சரி, இஸ்லாமியர்கள் சிலர் கூட அப்படி செய்யறாங்க. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆள் பாத்தீங்கன்னா பெரிய ஹைட்டா தாடி வச்சுட்டு நல்ல பெரிய ஜுப்பா போட்டுக்கிட்டு தலைப்பாடு கட்டிட்டு அவர் கிட்ட போனாலே அவருக்கு எல்லா நோய் நொடி போயிடும், அவர் கையை தொட்டுட்டாலும் போயும், வரக்கத்து வந்துடும். இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க. நம்ம சமுதாயத்திலும் இஸ்லாமியர் என்கிற பெயர் தாங்கியா இருக்கக்கூடியவர்கள் சில நாடுகள்ல இவ்வாறான மனித தன்மையை தாண்டி இறைத்தன்மை தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் மக்களிடத்துல பொய்யான பிரச்சாரம் செய்து நீங்கள் பார்க்கலாம். இப்ப அல்லாஹ் தஆலா இதை நபிமார்களுக்குரிய ஒரு அற்புதமாக தந்தான். அவர் இறை தூதர் என்பதை அந்த மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை நாம் நல்லா கவனிச்சிருக்கோம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லும் போதெல்லாம் இதுனில்லா, அல்லாஹ்வின் அனுமதியோடு தான் அவர் செய்யறார். அவரா நினைச்ச நேரத்துல மௌத்தான மக்கள்லாம் அவர் என்ன பண்ணல, உயிராக்கக்கூடிய அந்த வேலையை அவர் செய்யவில்லை என்பதையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார்.
அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்கிறார். முசத்திக்கல் லிமா பைன எதையும் என தௌராத், தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் சென்று எனக்கு அல்லாஹு தஆலா முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனா என்னை அனுப்பியிருக்கிறான். மேலும் இறைவன் உங்களுக்கு சில விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தான். கடந்த காலத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தின் மூலமாக சில விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். வலி உஹில்லலக்கும் பஅலல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சிலதை என் மூலமாக அல்லாஹு தஆலா அதை அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கிறான் என்றும் அவர் போய் தாவா செய்கிறார். மேலும் அல்லாஹு தஆலா என் மூலமாக ஏராளமான சான்றுகளை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஅத்தியூன், எனக்கு அல்லாஹ்வின் நபியாகிய எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்கிறார். யாருக்கு? பனி இஸ்ரவேல் மக்களுக்கு. இன்னல்லாஹ் ரப்பி, நிச்சயமா அல்லாஹ் தான் எனது இறைவன், ரப்புக்கும் உங்களது இறைவனும் அவன் தான். ஃபஅபுதூஹு ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், இதுதான் நேரான வழியாக இருக்க முடியும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாவா பணியை இத்தனை ஆதாரங்களை எல்லாம் காட்டி, தான் நபி என்பதற்கான இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டி, அல்லாஹ் வணங்குப்பா, முன்னோர்களை வணங்காதீங்க, சிலைகளை கடவுளா வணங்காதீங்க, எதையோ கடவுள் ஆக்காதீங்க, அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து அல்லாஹோடு இணை கடவுளை உருவாக்காதீர்கள் என்று சொல்லி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு தாவா செய்கிறார். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்கிற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொடராக காண்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.